பெரியவா திருடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள், கோடான கோடி நன்றிகள். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் தவிடுபொடி ஆகிறதுக்குரிய ஒரு அற்புதமான வழி நம்மளுடைய மகாபெரிவா தெய்வத்தின் குரலில் கொடுத்தது தான். சரிங்களா? என்ன பார்க்க போகிறோம்? யாரை பிடிச்சிக்க போகிறோம்? விநாயக பெருமான். எல்லாருக்குமே தெரியும், விநாயகரை பிடிச்சிக்கிட்டா எந்த ஒரு தடைகளும் வராதுன்னு. ஏன்னா எல்லா காரியத்துக்கும் முன்னாடி நிற்கக்கூடியவர் விநாயக பெருமான் தான், இல்லைங்களா? இப்போ விநாயகர்னா பொருள் என்ன? விநாயகர் அப்படின்னா தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர் அப்படின்னு தான் விநாயகர் கவசத்தில் அவருடைய நாமத்துக்கு பொருள் கொடுக்குறாங்க. துன்முகர்னு ஒரு நாமம் சொல்கிறாங்க விநாயகருக்கு. துன்முகர் அப்படின்னா தீயோரால் காண இயலாதவர். நீங்கள் விநாயகரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிறவங்களால தொல்லைகளே வராது. ஏன்னா கிட்டக்கே அவங்களால வர முடியாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ன விநாசர் அப்படின்னு ஒரு நாமம் உண்டு அவருக்கு. அடுத்து விக்னஹரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்னங்கள், அதாவது தடைகள், வினைகளை வேறு இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தடைகளை சுத்தமாக எடுத்துருவார். அப்போது நமக்கு ஒரு எளிமையான வழிபாட்டு மூலமாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையும் தவிடுபொடி ஆக்கிறதுக்குரிய வழிபாடு தான் இது. விநாயகருக்கு என்னைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி அன்னைக்கு. வளர்பிறையில் வர்ற சதுர்த்திக்கும் நீங்கள் செய்யலாம், தேய்பிறையில் வர்ற சதுர்த்திக்கும் நீங்கள் செய்யலாம். ஆனால் இது கோயிலில் போய் தான் செய்யணும். என்னென்ன பொருட்கள் நமக்கு வேணும் அதை சொல்லிவிடுவோம். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் 4 மூலையிலும் மஞ்சள் குங்குமம் வச்சு தடவிக்குங்க. அடுத்து சின்னதாக கொஞ்சம் நூல், அதை கட்டுறதுக்கு ஒரு நூல் எடுத்துக்குங்க. 11 ரூபா காசு, இல்லைனா 51 ரூபா, 101 ரூபா, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குங்க. ஒரு தேங்காய் வாங்கிக்குங்க. அருகம்புல் மாலை வாங்கிக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேனா, அந்த பேனாவில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எழுதுறதுக்கு. அப்புறம் 7 மண்ணகல் விளக்கு, நெய்யோ நல்லெண்ணெய்யோ திரிநூல், இதை எடுத்துகிட்டு நம்ம விநாயகர் கோயிலுக்கு போக போகிறோம். இல்லைன்னா எந்த கோயிலில் விநாயகர் இருக்காரோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போக போகிறீங்க. அங்கே போயிட்டு முதல்ல அந்த 7 மண் அகல் விளக்குலேயும் தீபத்தை போட்டுருங்க. எங்கே போட சொல்கிறாங்களோ அங்கே போட்டுருங்க. ஒன்று விநாயகருக்கு முன்னாடி ஏற்றுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்கன்னா அங்கே போடுங்க. இல்லைன்னா எங்கே விளக்கு ஏற்ற முடியுமோ அங்கே அந்த 7 மண் அகல் விளக்கும் தீபத்தை போட்டுருங்க. தீபத்தை போட்டு முடிச்சுட்டு வந்து விநாயகருக்கு அந்த அருகம்புல் மாலையை சாத்த சொல்லுங்கள். சாத்திட்டு நீங்கள் கீழே உட்காந்து அந்த பேப்பரில் உங்களுடைய கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை எழுதுங்க. பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு உங்கள் பேர், இல்லை நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களோ அவங்க பேர் எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன நடக்கணும் அதை எழுத போகிறீங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கணும், இல்லை எனக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பேர் கிடைக்கணும், என்ன கிடைக்கணுமோ அந்த கிடைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் எழுதிட்டு அதுக்குள்ளார இந்த 11 ரூபாயோ உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வச்சு சுற்றிடுங்க. நூல் போட்டு சுற்றி அந்த பேப்பரோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிரகாரத்தை ஒரு தடவையோ இல்லை சின்ன கோயில் இருந்துச்சுன்னா நீங்கள் 11 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு அது உண்டியலில் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த தேங்காய் எடுத்துகிட்டு போகிறீங்கல்ல, அந்த தேங்காவை செதிர்காய் உடச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி ஒரு செதிர்காய் மட்டும் வெள்ளிக்கிழமை போய் தேங்காய் செதிர்காய் மட்டும் வெட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி எழுதணும் விளக்கு போடணுங்கிறது இல்லை. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் போய் நீங்கள் செதிர்காய் வெட்டணும். அவ்வளோதாங்க நீங்கள் செய்ய போகிறது. 3 வாரத்தில் உங்களுக்கு ஒரு வழி கண்டிப்பாக விநாயகர் பெருமான் கொடுத்துருவார். மல்லை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் விநாயகர் பெருமான் கொடுத்துருவார். நீங்கள் சதுர்த்தியை மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு சதுர்த்தி அன்னைக்கு போய் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கோரிக்கைகளை, நியாயமான கோரிக்கைகளுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனை தடைகளும் அந்த தேங்காய் போல் நுறுக்கி விடுவார் விநாயகர் பெருமான். நம்பிக்கையோடு செய்து பலனடைங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.